வணக்கம். இந்த வீடியோல பெத்லஹாம் குடும்ப யூனிட் மலையாளம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்து மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. காரணம் இந்த படத்தோட டைரக்டர் கிரீஷ் ஏடி. இதுக்கு முன்னாடி பிரேமலு, தண்ணீர்மத்த தினங்கள், அப்புறம் சூப்பர் சாமி அந்த படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. அதனாலே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதை தாண்டி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ உங்களுக்கு தெரியும். நிவின் பாலி, மமிதா பைஜு, சங்கீத் பிரதாப்னு அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பாக்குறப்பவே ஓகே, இது ஒரு கேரண்டியான அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி காமெடி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அது ஃபார்ச்சுனேட்லி சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆஸ்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிற மமிதா பைஜு அவங்க சொந்த ஊர்ல அந்த ஸ்கூல் முடிஞ்ச அந்த ஒரு கட்டத்துல வேற ஒரு எர்ணாகுளத்துக்காக ரீலோகேட் ஆகி போறாங்க. அந்த ஏரியால பக்கத்து வீட்டுல நெய்பரா இருக்காரு நிவின் பாலி. ரொம்ப வருஷமா கல்யாண வயதை தாண்டியும் கல்யாணம் ஆகாம ஒரு பேச்சுலரா இருக்காரு. பட் அகைன் அந்த ஏரியால ஓரளவுக்கு ஃபேமஸான தலையா இருக்காரு. அவர் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா பைஜுக்கும் அவர் மேல காதல் ஏற்படுது. ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிற இந்த ஒரு காதல்ல சுத்தி இருக்கிறவங்கனால என்னென்ன பிரச்சனை வருது, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது, சேர்ந்தாங்களா இல்லையன்றது தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிளான பிளாட் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் தான் ஆச்சு. விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ஆல்மோஸ்ட் சேம் கதை. இத்தனைக்கும் சேம் ஹீரோயின் தான். அது இது கோஇன்சிடன்ஸா இல்லை எப்படி ஒரே இந்த மாதிரி டைம்ல ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மேபி அது பின்னாடி நான் சொல்றேன். சரி, ஓகே. இந்த படத்துல பிளஸ் அப்படி என்னன்னா, இந்த ஒரு சிம்பிளான பிளாட்டை வச்சுட்டு இவங்க அப்படி என்ன இதுல பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதுல ரியல் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அதை சுத்தி நடக்கிற சில ஃபன்னான விஷயங்கள், அதுக்குள்ள நடக்கிற அழகான காதல் விஷயங்கள், அதை தாண்டி அவங்களுக்குள்ளேயே அங்கங்க இந்த எமோஷனலான காட்சி, இந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் இந்த படத்தை டிரைவ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிவின் பாலி ஆகட்டும், மமிதா பைஜு ஆகட்டும், ஆஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிவின் பாலிக்கு சர்வம் மாயாக்கு அப்புறம் இடையில ஒரு படம் வந்தது. பட் அந்த படமே மறந்துச்சு. பட் இந்த படம் திரும்பவும் அவருக்கு ஒரு புஷ் ஆயிருந்ததுக்கு. இத்தனைக்கும் பழைய ஒரு நிவின் பாலி, ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஓம் சாந்தி ஓஷனாவோ இல்ல பிரேமமோ, அதுக்கப்புறம் இப்போ சர்வமாயால ஓரளவுக்கு நம்ம நிவின் பாலியை ரொம்பவே பார்க்க ரசிச்ச அதே மாதிரி நிவின் பாலி இந்த படத்துலயும் அதே மாதிரி யதார்த்தமான ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல தன்னை துண்டா ஒரு ஹைலைட் பண்ணியே காட்டுது. அதை தாண்டி இவரே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு தான் மமிதா பைஜுவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட எல்லா ஃப்ரேம்லயும் அவங்க ரொம்ப ஒரு ஹைலைட்டடாகவும் தெரியறத தாண்டி நிறைய இடத்துல அவங்க தான் ட்ரைவும் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் விஸ்வநாதன் சன்ஸ், அதுக்கு முன்னாடி ஜனநாயகன், இந்த வருஷம் அடுத்தடுத்து வந்த படங்கள்லாம் நீங்க பாருங்களேன். இப்போ இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஹீரோயின் என்ற லெவலுக்கு, நாட் ஓன்லி மாலிவுட், அந்த சவுத் இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க ஒரு டாப் ஹீரோயின் என்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அவ்வளோ ஒரு யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிரேமலுல எப்படி ஒரு அந்த ஒரு வித்தியாசமான இதா இருந்ததோ, அதுக்கப்புறம் நம்ம டியூட் ஆகட்டும் மற்ற படங்கள்லாம் இருந்தாலும் அவர் ஹோம் கிரவுண்டான அந்த மலையாள படத்துல இந்த மாதிரி ஒரு களத்துல நடிச்சது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் எனக்கு ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்பேரிங் விஸ்வநாதன் சன்ஸை விட இதுல கொஞ்சம் பெட்டராகவும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்துல இன்னும் மிச்ச கேரக்டர்லாம் இருக்காங்க பாருங்களேன். சுரேஷ் கிருஷ்ணா ஆகட்டும், அப்புறம் ஷியாம் மோகன், வினய் ஃபோர்ட், அப்புறம் சங்கீத் பிரதாப், இவங்கெல்லாம் தான் இந்த படத்தை ஒரு 60 to 70% இருக்கிற இந்த ஒரு பிளாட்டே ஆகட்டும், இந்த ஒரு படத்தோட மியூசிக் சீன் எல்லாத்தையும் தாண்டி இவங்கெல்லாம் இன்னும் தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல முடியும். அதுவும் விபின் பாலியோட தம்பியா வர சங்கீத் பிரதாப் கேரக்டர்லாம் படத்துல அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஃப்ரெண்டா வர ஒரு ஜிக்சன்ன்ற ஒரு கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த ஜேகே கேரக்டர்ல நடிச்சிருப்பார்ல இந்த பிரேமலா, அவரும் இந்த படத்துல அங்கங்க சின்ன சீன்ல வந்தாலும் அவரும் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. இந்த படத்துல ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்லை, வர எல்லா கேரக்டருக்கும் ஏதோ ஒரு சீனை ஒரு ஸ்கோர் பண்ற மாதிரியும் இருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸா வர சில கேரக்டர்கள் ஆகட்டும், முக்கியமா இந்த சங்கீத் பிரதாப், இந்த டீம்லாம் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ராசஸ்ல ஒன்று போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சீன் வரப்பெல்லாம் படமே பிளாஸ்ட் ஆகுற மாதிரி தான். அவ்வளோ ஒரு ஃபன்னா லாட்டர் தியேட்டர் ஃபுல்லாவே தெரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி சீன்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல இந்த மோர் தென் ரொமான்ஸ், மோர் தென் எமோஷனலை தாண்டி அங்கங்க இந்த காமெடி ஃப்ரீக்வெண்டா இந்த கேரக்டர் சுத்தி எல்லா இடத்துலயும் வந்ததே ரொம்பவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒரு இன்டர்வல் ஒரு 15-20 நிமிஷம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு சீன் வரும். ரொம்பவே நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சீனா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னு அதே மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இன்னும் அதிகமாக ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க அந்த விஷயத்த இன்டர்வெல்ல கன்க்ளூட் பண்ணதும் கிளைமேக்ஸ்ல கன்க்ளூட் பண்ணதும் ரொம்பவே நல்லா இருந்தது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ ஏதோ ஒரு இடத்துல
தேவையில்லாம நான் காம்ப்ளிகேட் பண்றேங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் காம்ப்ளிகேட் பண்ணாம ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். பிரேமலுல அதிகமா எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய சீன்ல வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி இருந்தது. இதுல நிறைய இடத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி இல்லைன்னாலும் அதை விட கம்மியா தான் இருக்கு. பட் இல்லைன்னா இல்ல, ரொம்பவே நல்ல காமெடி இருக்கு. அதை தாண்டி இந்த இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த காதலாகட்டும், அது நிவின் பாலி எப்படி ஹேண்டில் பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இந்த படத்துல அங்கங்க வச்சிருக்கிற ரெஃபரன்ஸ், இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட ஷூட்டிங் அந்த டேக் ஆக்ஷன் சொல்லும்போது ஐயப்பான்னு சொல்ற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஒரு இடத்துல அந்த காலேஜ்ல சண்டை போடுறப்போ தொடரும் சைட்ல மோகன்லால் மாதிரியே அவருடைய ஃப்ரெண்டு வந்து சுரேஷ் கிருஷ்ணன் அவர் வந்து ஏறி வரதாகட்டும், இந்த மாதிரி. அப்புறம் ஒரு இடத்துல காந்தாரா ரெஃபரன்ஸ் வச்சு ஒன்று வரும், அதை நான் எங்கேயும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த மாதிரி அங்கங்க ஒரு ஸ்பாய்லர் நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சீன்ல வந்து ரொம்பவே பிரமாதமா இருந்தது. இந்த மாதிரி படம் ஃபுல்லா அங்கங்க இவங்க வச்சிருக்கிற சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட பாடல்கள் இன்னும் சொல்ல போனா இல்லை இல்லைங்கிற சாங் அது எனக்கு ரொம்ப கேட்டனே பிடிச்சது. மற்ற பாட்டுலாம் நேற்று படம் பார்க்கும்போது தான் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு படத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே ஈஸியா கிளிக் ஆகக்கூடிய ரொம்ப நல்லாவும் தான் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துல சரி ஏதோ குறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க சில தொய்வுகள் செகண்ட் ஹாஃப்ல ஃபீல் ஆச்சு. எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகி போற மாதிரி இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம் டீப்பா இறங்கி இன்னும் கொஞ்சம் அவங்களோட லவ் வந்து எவ்வளவு ரூட்டடா இருக்கு, இல்ல எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு, இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காத அளவுக்கு எப்படி பில்ட் ஆச்சுன்றது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலான்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்துல என்னென்ன காம்ப்ளிகேட்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அகைன் ஆல்ரெடி இந்த படம் அந்த 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. எங்கேயுமே எனக்கு ஸ்லோனஸ் தெரியல. அங்கங்க டல்லா இருந்தாலும் ஓவராலா ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருந்தது. சரி, ஓகே. போன வாரம் விஸ்வநாதன் சன்ஸ் வந்துச்சு. இதுல வந்து அதே கதை. ஏன் இந்த படம் வந்து இப்ப அதிகமா கொண்டாடப்படுது? எனக்கு தெரிஞ்சு இப்பவே இந்த படம் வந்து ஒரு 40 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. மலையாள படங்கள் யூஸ்வலா வந்து அவங்க வசூல்றது வந்து கொஞ்சம் கிராஜுவலா கம்மியா தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். காரணம் அங்கே டிக்கெட் பிரைஸ் ரேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. ஷேர்ஸ்ல இருந்து எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி ஈஸியா வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே நாள் 100 கோடி 150 கோடின்றது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில இந்த படம் ஆல்ரெடி 40 கோடி இப்போ இன்னைக்கு டேட் படி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சண்டே ஒரு 50-60 தாண்டி இருக்கும். அசால்ட்டா இந்த படம் 200 250 300 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியா இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வாரம் போன வாரம் இதே பிளாட்ல ஆல்மோஸ்ட் இதே பிளாட் தான், பட் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட கதையும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிற ஒரு லவ்ன்றத அந்த ஒரு படமும் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இன்கேஸ் இந்த படத்தோட ஒரு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மோசமா இருந்தாலும், இந்த படத்துல வர காமெடிகள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருந்தாலும் என்ன ஆகியிருக்கும்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கும். ஏன்னா இப்பதான் இந்த படம் பார்த்தா அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அடிவாங்க இருக்க வேண்டிய படத்தை எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அந்த எழுத்து, அந்த படத்துல அவங்க சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற எமோஷனல் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்றதை பொறுத்து தான் இங்க மாறுது. இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த படங்கள் ரியல் டைம்ல கனெக்டபிளா இருக்கும். ஒரு காமன் மேன் இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபேமிலியா போய் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயும் முகம் சுளிக்காத வகையில அந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிற அந்த லவ்வையும் வந்து அவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலா சட்டிலா காமிச்சதுன்னு தான் இன்னொரு ரீசன் சொல்ல முடியும். அதை தாண்டி இந்த படத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமா சொல்லணும்னா இப்போ விஸ்வநாதன் சன்ஸ்ல எனக்கு பர்சனலா நிறைய அந்த இடத்துல சூர்யா ஒரு பேபை அந்த மாதிரி சில காட்சிகள் எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல. அதை தாண்டி அந்த படங்கள் வந்து ரொம்ப எலைட் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க காமிச்சதாகட்டும், அதெல்லாம் அந்த படத்தோட ஸ்டைல அதை நான் எந்த ஒரு தவறு சொல்ல. அந்த படம் இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் நான் இன்னும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்னா இந்த படத்தை சொல்லலாம். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருந்தது. அங்க ரொம்ப எலைட்டா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் சி சென்டர் வரைக்கும் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டேட்லயும் நல்லாவே பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்லயே ஆல்ரெடி நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கே தெரியும் ஒரு ஷோ 2 ஷோ தான் இங்கே அலோட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்களே உங்க ஏரியால இருக்கிற தியேட்டர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதிகமான காட்சிகள் அடுத்தடுத்த நாட்கள் இப்போ ஆட் பண்ண போறாங்க. அப்புறம் புதன்கிழமை டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுது. இன்கேஸ் டாக்ஸிக் வந்து நல்ல ஒரு கேஜிஎஃப் மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அது நல்லா புஷ் ஆகி கண்டினியூ ஆகும். இன்கேஸ் பை எனி சான்ஸ் அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னும் அதிகமா பிக்கப் ஆகி எல்லா பெரிய ஸ்கிரீன்லயும் இந்த படம் ஆக்குப்பை பண்ணி அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கே நல்லா
நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த படம் இப்போதைக்கு மலையாளம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாட் ஸ்டார் தான் இது வாங்கியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்லாம் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மலையாளத்திலேயே இந்த படம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து கேங்கா போய் ஒரு நல்ல ஹவுஸ்ஃபுல் தியேட்டர்ல இருந்தா நீங்க பார்த்துட்டு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். பிரேமலோட கம்பேர் பண்ணா இது நல்லா இருக்கா சூப்பரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல முடியாது. பட் பிரேமலோட கம்பேர் பண்றப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டைன்மெண்ட் தான். இந்த ஓணத்துக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஓணம் பட வின்னர்னு சொல்லலாம். ஐம் கேம் தள்ளி போனதுனாலையும் கலிஃபா ஒரு ஆவரேஜ் ரிவ்யூஸ் வாங்குறதுனாலையும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகி எல்லா இடத்துலையும் ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.